நம்ம ஏரியாலேயே காலையில வந்து ஆடு வெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால வந்து ஆட்டுக்கறியும் கொஞ்சம் நுரையீரலும் வாங்கியிருந்தேன். நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய், கடுகு, வரமிளகா கொஞ்சம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, நுரையீரலையும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி விட்டு வேக வச்சோன்னா, தண்ணி விட்டு வந்து அதிலேயே வெந்து வந்துடும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டு தான் பண்ணுவேன். கரம் மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணுவேன். சில நேரம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது நினச்சி நம்ம வந்து உடஞ்சி போயிட்டோம் அப்புடின்னா, நம்மளுக்கு எதுக்குடா லைஃப் அப்படின்ற மாரி தோணிகிட்ருக்கும். அப்பம்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கை கால் சுகத்தோட ஆண்டவன் வந்து எந்த ஊனமும் இல்லாமல் நம்மளை படைச்சிருக்கான். இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து என்ன ஒரு குடுப்பனை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஏதாவது குறையோடு இருக்கிறவங்களாம் இவ்வளோ வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது கூட அந்த இதெல்லாம் நம்மளுக்கு இல்லையே, நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்றத நினச்சி எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்து அதை பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டு நகர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதை வந்து நினச்சி கடந்து போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.